ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு கருடன் சொன்னது. இதில் என்னென்னா, நம்ம இருக்கிற இடத்துல இருந்தோன்னா அந்த மரியாதை நமக்கு கிடைக்கும். நமக்கு கீழே உள்ளவங்ககிட்ட போய் பேசும்போது அதே மாதிரி அவங்களோட நம்மளே சேர்த்துருவாங்க, அவங்க மாதிரியே நம்மன்ட்டு. புரியுதா? ஸோ அது மாதிரி நீங்கள் இருக்கிறவங்களோட பழகும்போது ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறிஞ்சு போடும். அதே சமயத்தில் கொஞ்சம் நமக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட நீங்கள் பழகும்போது அது பெரிய விஷயம் பெரிய விஷயத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சி போயிடும். அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் நம்ம பார்த்து பழகணும். அப்பா அம்மா இருக்கிறவர்களும் இந்த உலகத்தில் யாரும் நம்மளை அசைக்க முடியாது. அதை மட்டும் எல்லாரையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்பா அம்மாவோட ஆசீர்வாதமும் அப்பா அம்மாவும் நம்ம கூட இருக்கிறது யாரும் எதுவும் செய்ய முடியாது. இல்லைன்னா அந்த பருந்து கதை தான். ஐயா, நம்மளை விட்டு போனதை நினச்சி வருந்துறதோட நம்மகிட்ட இருக்கிறத வச்சுட்டு வாழ்கிறத தான் நம்ம பார்க்கணும். அதுதான் மெயின். அதிலே நம்ம இருந்துச்சுன்னு சொன்னோன்னா சரியாக வராது. போனது போயிட்டா ஓகே, வந்ததை வரவில் வை, போனதை செலவில் வைன்னு. அது மரணமாக இருந்தாலும் அப்படி தான். நோவே வா. உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி போனால் உன் நிழல் கூட உன்னை மிதிக்கும். உன்னை கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் மதிக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம கூட இருக்கிறவங்களாக இருந்தாலும் மதிக்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் மதிக்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட தன்னம்பிக்கை விடாமல் யார் மதிக்கிறா மதிக்கலை தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. யா.